ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். அப்படின்னா கதைனா ஆப்பிள் மரம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஒரு ஃபார்மர் இருந்தாராம். அவரு ஒரு பெரிய தோட்டத்தை வாங்கினாராம். ஆப்பிள் மரம் இருந்துச்சாம், மேங்கோ மரம் இருந்துச்சாம். ஆனா ஒரு மரத்துல மட்டும் ஒரு பழம் கூட இல்லையாம். உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்றான், இந்த மரத்தை வச்சு ஒரு யூஸ் கூட இல்லை, இல்ல வெறும் பேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னானா. உடனே அவன் இந்த மரத்தை வெட்டிடு அப்படின்னு சொன்னான். உடனே நெக்ஸ்ட் டே கழிச்சு அவன் கோடாரி எடுத்துட்டு வந்து மரத்தை வெட்டலான்னு போனானா. அவன் இந்த ட்ரீயை வெட்ட வந்தானா. உடனே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சரி வேணாம், இதை வெட்டாடிங்க அப்படின்னு சொல்லிச்சான். எங்க வீடு இதில் தான் இருக்கு, நீங்க வெட்டாடிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவன் என்ன சொன்னானா, நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னானா. இது ஏன் பிரச்சனை இல்லை, நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டானா. உடனே 1 2 அப்படின்னு வச்சுட்டானா. உடனே அதுல ஒரு பெரிய ஓட்டை போட்டுச்சான். அதுல நிறைய தேனி இருந்துச்சான். அந்த தேனியெல்லாம் உன்னை கடிக்கும்னு சொல்லிட்டு ஆக்ஸை கீழே போட்டுட்டானா. உடனே எல்லா குருவியும் வந்து என் மரத்தை வெட்டாம இருந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த பையன் ஃபார்மரு, நான் உங்களுக்காக வேற வெட்டாம இருக்கல, இதுல நிறைய தேனி இருந்துச்சு, இதை கடையில விட்டா நிறைய காசு வரும், அதனால தான் நான் வெட்டாம விட்டேன். moral of the story is, மனுஷங்களா செல்ஃபிஷா இருப்பாங்க, ஆனா நீங்க செல்ஃபிஷா இருக்காதீங்க. பாய் பாய்.